இன்னைக்கு டே 9 ஃபுட் ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாங்க. நேத்தத்த விட இன்னைக்கு 50 கிராம் கம்மியாயிருக்கு. 58.350. காலையிலேயே வெயிட் செக் பண்ணிட்டு வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து முருங்கைக்கீரை சூப் நீங்க எப்படி செய்வீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. கொஞ்சமா முருங்கை இலை, கொஞ்சமா வந்து சீரகம், மிளகு, 3 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல வந்து ஒரு 250 ml தண்ணி சேர்த்துட்டு இந்த சீரகம், மிளகு, பூண்டை வந்து லைட்டா தட்டி எடுத்துக்கலாம். தண்ணி சூடானதும் அதுல சேர்த்திட்டு ஒரு அளவுக்கு நல்லா கொதி வரணும். இதுலயே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஆளுக்கு பண்ற அளவுக்கு தான் சொல்லியிருக்கேங்க. நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு ஒரு ஸ்மெல் வருங்க. அந்த வாசனை வந்ததுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சிருந்த முருங்கை இலைலாம் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது. ஒரு 1 மினிட் கொதிக்க வச்சாலே அந்த எசன்ஸ் ஃபுல்லா இறங்கிருங்க. அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம குடிச்சுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 1 கப் அளவு ஓட் மீல் தாங்க எடுத்துட்டேன். நீங்க வந்து இதுல மாதுளம்பழம் சேர்த்தி கூட சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி தாங்க சாப்பிடுவேன். மதிய லஞ்சுக்கு வந்து 1 கப் அளவு சாதம், கொஞ்சமா கீரை பொரியல், கொஞ்சமா காய். ஈவினிங் போல பலாப்பழம் தாங்க எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பலாப்பழம் அதிகமா சாப்பிட்டதுனால வயிறு ஃபில்லா இருந்துச்சு. ஸோ நைட்டு வந்து ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டேங்க. அன்னைக்கான டார்கெட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டே 10ல மீட் பண்ணலாம். பாய்.